தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சாணக்யா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இது சாணக்யாவின் உங்களோட கிரிக்கெட் கமெண்ட்ரி டீம். நேத்துக்கு எப்படி நம்ம அருமையா ஒரு கான்செப்ட் பத்தி பேசணும். இந்தியா வந்து அயர்லாண்டோடய இங்கிலாண்டோடயும் வந்துட்டு ஒரு சீரீஸ் டிஃபீட்ல இருந்து வராங்க, ஒரு ஒயிட் வாஷ்ல இருந்து வராங்க. நம்ம ஒரு பக்கம் இந்தியா பத்தி பேசினா, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா ஐபிஎலோட கண்டென்ட் ரொம்ப சுவாரஸ்யமா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே வந்து நாங்க ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் வெளில விட்டுருக்காங்க. அதே லைன்ல பார்க்கும்போது இப்ப அடுத்து கோச்சிங்ல ஒரு செட்டப் இருக்கு, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது பிளெமிங் வந்து நான் வந்து ஸ்டெப் டவுன் பண்றேன், நானே போய் மியூச்சுவலா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சிஎஸ்கே பிரான்சைஸ் கிட்ட, அதாவது நான் ஸ்டெப் டவுன் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நியூஸ் நம்மள வந்து சேர்ந்திருக்கு. கண்டிப்பாவே இது நம்ம வந்து ஒரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளெமிங் வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேப்டன். ஸோ அவர் கோச் அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ஆனா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும், ஏன்னா சிஎஸ்கேக்கு ஒரு போன 2-3 சீசன்ஸாவே ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன் தான் இருக்கு. சூப்பர் கிங்ஸ் பிரான்சைசி இன் ஜெனரலுமே பார்த்தோம்னா அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ நீங்க சொல்லுங்க சௌமியண்ணா, வெங்கடண்ணா, ரோஹித், யூகேஷ், டெல்மி, பிளெமிங்கோட கோச்சிங் டென்யூர் எப்படி இருந்துச்சு? இவ்வளவு ஆல்மோஸ்ட் 16-17 இயர்ஸ் அவரோட அசோசியேஷன் இருந்திருக்கு சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸோட. அவர் எப்படி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் வந்து எல்லா லீகும் பார்ப்பேன். ஆக்சுவலாக நம்ம எம்எல்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கரேபியன் ப்ரீமியர் லீகாக இருக்கட்டும், இல்லைனா எஸ்ஏ T20 இருக்கட்டும். ஸோ எல்லா லீக்லையும் என்ன ஒரு காமனான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல்ல ஃபிளெமிங் இஸ் ப்ராப்ளி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோச். ஏன்னா மார்க் பவுச் நடுவில் வந்தார், மயிலா ஜெயவர்தனே வந்தார். இவங்க எல்லாரையும் தாண்டி ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கிற ஒரு 5 ஐபிஎல் டைட்டில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில்ஸ், அதை தாண்டி இன்னியூரபிள் ஃபைனல்ஸ் வந்திருக்காரு. பட் கடைசி ஒரு 3-4 இயர்ஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த டைம் வென் எஸ்ஏ T20 ஸ்டார்டட் ஆர் ஃப்ரம் த டைம் எம்எல்சி ஸ்டார்டட், ஃபிளெமிங்கோட குட்ஸ் ஹவ் கான் டவுன் சப்ஸ்டான்ஷியலி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஃபிளெமிங் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கோச்சாக இருக்கலன்னா, இதை தாண்டி அவரோட கோச்சிங் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டருக்கு வந்து 100ல கோச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கோச் பண்ணி ஒரு ஃபைனல் கூட்டு போயிருக்காரு இதில் பிக் பேஷ்ல. இதை தாண்டி எல்லா லீக்லையும் பார்த்தீங்கன்னா he has not performed really well அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் தி ஸ்ட்ராட்டஜி, ஒரு கோச்சுங்கிறவங்க பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். பேட் ஃபார்ம் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கலாம். பட் ஒரு பேட் செட் ஆஃப் பிளேயர்ஸ், உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏதோ சுமாராக ஒரு பிளேயர்ஸ் எடுக்கும்போது we cannot assure as to how his coaching has developed. இன்ஃபேக்ட் அவர் கோச்சிங் நிறைய பேக்வர்ட்ஸாக போயிருக்கு, சைனிங் அ லாட் ஆஃப் ஓல்ட் ஸ்டார்ஸ். ஓல்ட் ஸ்டார்ஸ் வாஸ் ஃபைன் இன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஐபிஎல். Other links, if he has tried to do the same thing, I don't think it has worked out. So that's not a preliminary opinion of Stephen Fleming. To add to Soumya, Stephen Fleming வந்து லாஸ்ட் ஃபியூ சீசன்ல வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தாருன்றதை நானுமே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். பட் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அவர் பண்ண சூப்பரான சில பர்ஃபார்மன்ஸஸை கருத்தில் கொண்டு நாம வந்து ஒரு சந்தோஷமா பிட் அடியூ, தேங்க்யூ சார், எவ்ரி பியூட்டிஃபுல்லாக நம்ம ஒரு படத்தில் நம்ம கமல் சார் சொல்லுவார், எல்லா அழகான வாக்கியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறத கிளீனாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே அப்கிரேடடாக இருக்க முடியாது, கரெக்டாக. ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஐ திங்க் இட் இஸ் அ ரைட் டைம் டு சே பை டு ஹிம். பட் ஒரு சில விஷயங்களுக்குலாம் நம்ம ஸ்டீஃபன் ஃபிளெமிங் நன்றி சொல்லி ஆகணும். ஒன்னு சௌமியா சொன்ன மாதிரி 5 டைட்டில்ஸ் ஜெயிச்சது, அந்த 5 டைட்டில் ஜெயிச்சதுக்கு வந்து நீங்க ஒரு வகையில ஒரு வகையில நீங்க தோனிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தாலும், ஒரு டீமை பிக் பண்ணி அந்த டீமோட பெஸ்ட்டா அவங்க கிட்ட எடுக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஸ்கில்ஸ் நீ இந்த மேட்ச்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், உன்னோட எந்த பெஸ்ட்டை கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவீந்திர ஜடேஜா உள்ள வரும்போதெல்லாம் ரொம்ப சுமாரான பிளேயர். ஸோ அவருக்கு நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்து அவரை கோச் பண்ணி ஒரு இந்தியன் டீமுக்கே ரெடி பண்ணி, அந்த மாதிரி ஒரு இந்தியன் டீமுக்கு ஏகப்பட்ட பேரை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அஸ்வினை எவ்வளவு சூப்பரா T20க்கு மோல்டு பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ரவீந்திர ஜடேஜாவை எவ்வளவு சூப்பரா மாத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் அவர் பிரான்சைஸ் பிளேயர், அப்புறமா சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட கேமே மாறிச்சு. எல்லாரும் சொன்னாங்க சிஎஸ்கே கொண்டா டைரக்ட் இந்தியன் டீம் என்ட்ரிப்பா அப்படின்னாங்க. ஆனா அப்படி என்ட்ரிப்பா பண்ண யாருமே சோட போகல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல டீமை உருவாக்குனாரு. அது வந்து we will have to really appreciate. ஜாதவ்லாம் ஒரு காலத்துல வந்து இந்தியாவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா சிஎஸ்கேவோட கோச்சிங்லேருந்து போய் தான் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கும் போது உண்மையிலே he has produced wonderful players. So thanks to ஸ்டீஃபன் ஃபிளெமிங். உங்களுக்கு தெரியும் சாம் கரனே ஒரு பெட்டர் பிளே, இன்னும் பெட்டரா மாத்தி அமைச்சாங்க. அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அவர் உருவாக்குனாரு. சிஎஸ்கே வந்து என்னுடைய மெமரி கரெக்டா இருந்தா 2021 வரைக்கும் எல்லா ஐபிஎல் நம்ம பங்கெடுத்துக்கிட்ட எல்லா ஐபிஎல்லுமே we went to playoff. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஃபேபுலஸான ஒரு டீம்ல ஒரு கோச்சா அவர் இருந்தாரு. பட் எல்லா வாக்கியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முற்றுப்புள்ளியை ரொம்ப தள்ளி வச்சதுனால தான் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. He has taken a right call.
அடுத்தது நோக்கி நம்ம நகரணும். பட் அவர்கிட்ட இருந்து இருக்கிற நல்ல லேர்னிங்ஸே நம்ம எடுத்துக்கணும். டெஃபினெட்லி இந்த மாதிரி பார்த்திருக்கோம். ஏன்னா ஃபிளெமிங்கோ பார்த்தோம்னா சிஎஸ்கே 18 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிருக்காரு. அண்ட் சில முக்கியமான டைட்டில் வின்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், அந்த சாம்பியன்ஸ் லீக் 2 ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காரு, 5 ஐபிஎல் ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காரு. அண்ட் முக்கியமா நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அந்த 2010 and 2011 பேக் டு பேக் ட்ரோஃபி ஜெயிச்சது. 2018 அந்த கம்பேக், ஏன்னா 2 வருஷம் பேனுக்கு அப்புறம் ஒரு டீமை கோச் பண்றது, அதுவும் நல்ல ஆர்பிஎஸ்ஜியை கோச் பண்ணிட்டு இருந்தாரு 2 வருஷம் அந்த பேன் ஆன வருஷத்துக்குமே. அதுக்கப்புறம் திருப்பி சிஎஸ்கேக்கு வந்து ஃபைனல் வந்தாரு, அங்கேயும் ஒரு ஃபைனல் வந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி சிஎஸ்கே 2018 ஒரு எல்லாருமே சொன்னாங்க டாடிஸ் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்குவாடை பிக் பண்றாங்க. போயிட்டு பிக் பண்ணி அந்த ஸ்குவாடை வச்சு வந்த வருஷத்துலேயே டைட்டில் ஜெயிக்கிறாங்க. திருப்பி ஒரு 2021, 22 வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷா, ஐ மீன் 2020 2022 ஸ்லக்கிஷா விளையாட்டு, 2021 2023 ஒரு கப் அடிக்கிறாங்க. அது எல்லாமே கண்டிப்பா ரிமார்க்கபிள் அப்படிங்கறத சொன்னாங்க. 2021 துபாயில டைட்டில் ஜெயிக்கிறாங்க, 2023 ஜெயிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது நிஜமாவே அந்த 2025 நம்ம மறக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு கேரியர் பீக்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கேரியர்ல வந்து ஒரு டவுன் மொமெண்ட்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் டீம் நீங்க லீடா இருக்கீங்க. அண்ட் 18 இயர்ஸ்ங்கிறது சரியான ஒரு கன்சிஸ்டன்சி. நம்ம ஆல்ரெடி எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே பாக்குறோம் எப்படி மியூசிக்கல் சேர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். அதாவது ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் பிரான்சைஸியே எடுத்தோம்னா, அதாவது வந்து 2 ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க அவங்க. அதாவது இந்த ஒரு ஓனர்ஷிப்பும் இன்னொரு ஜேஎஸ்டபிள்யூ டீமும் வச்சிருக்காங்க. அவங்க மாத்தி வரும்போது மாத்தி இது கோச்சிங் ஸ்டாஃப் மாத்திக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இவங்க கன்சிஸ்டன்டா நாங்க வந்து பேக் பண்றோம் அப்படின்னு 18 இயர்ஸ் வச்சுண்டு சோ இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்கிறது நிஜமாவே அவரை வந்து நம்ம வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்ல கரெக்டா சொன்னீங்க. டு சம் அப் யுவர் கன்டென்ஷன்ஸ் நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஸ்டீஃபன் ஃபிளெமிங் at the age of 52 ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் இன் சிங்கிள் பிரான்ச்சைஸ், அதாவது ஒரு 30% ஒரு வயசுக்கு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பிரான்ச்சைஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் டு சச் அ ஸ்போர்ட்மேன்ஷிப் அண்ட் சச் அ கோச் அப்படி நம்ம வந்து கண்டிப்பா சொல்லலாம். இந்த வேர்ல்ட் நம்ம கிரிக்கெட்டுங்கிறத தாண்டி இப்போ ஃபுட்பால் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பேஸ்பால் எடுத்துக்கலாம், ஹாக்கி எடுத்துக்கலாம், இந்த ஒரு 18 இயர்ஸ் ஒரு பிரான்ச்சைஸ்க்கு ஒரு கோச்சா இருக்கிறதுங்கிறது ஹேட்ஸ் ஆஃப். அது ஒரு கோயில் கட்டுற மாதிரி கண்டிப்பா ஸ்டீஃபன் ஃபிளெமிங் he had his good time, but கடைசியா இப்போ he had a lot of issues, probably we cannot equate it to himself or probably there is a mixture of himself in the management, but கண்டிப்பா ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இத்தனை நமக்கு பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய சல்யூட், ஒரு பெரிய தேங்க்யூ அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். டெஃபினெட்லி. அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபிளெமிங் பத்தி பேசியிருக்கோம், பட் ஃபிளெமிங் தாண்டி அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னலாம், அடுத்தது யாரெல்லாம் ஹெட் கோச் ஆகலாம் அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம பதோனி, அதாவது ஹேமந்த் பதானி, அதாவது கரண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட கோச் பேர் தான் நிறைய அடிபடுது இப்போ ரீசெண்ட் வலை பேச்சுகள்ல. நம்ம ட்விட்டர் எடுத்தாலும் சரி, இன்ஸ்டா எடுத்தாலும் சரி, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஐயான விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம இருக்கோம். ஆனா பேச்சு அதான் சொல்லுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரோஹித், என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? So before I answer your question, Agnesh, I mean, I just want to ஒரு தேங்க்ஸ் டு ஸ்டீஃபன் ஃபிளெமிங். as a சிஎஸ்கே ஃபேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ ரியலி திங்க் அடுத்த சீசன் அவரை டக் அவுட்ல பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது ஐ நோ தட் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸா வந்து சரியா போல, பட் ரைட் ஃப்ரம் த டே வி ஹவ் ஸ்டார்டட் வாட்சிங் சிஎஸ்கே மேட்சஸ் இல்ல, வி ஹவ் சீன் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அந்த டக் அவுட். அது வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனா அது வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். I think no two ways about it. So நீங்க எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டீங்க. ஸோ 5 ஐபிஎல் டைட்டில், 2 சாம்பியன்ஸ் லீக், இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 11 பிளே ஆஃப். ஸோ யா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட் எவர் யூ ஹவ் டன். எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஆல் குட் திங்ஸ் ஷுட் கம் டு an end. அவர் வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ 18 வருஷம் பண்ணிட்டாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் டெஃபினெட்லி ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ். ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின், டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அக்னேஷ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலா எப்படி யோசிப்பேன், ரவிச்சந்திரன் அஸ்வின் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆப்ஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹோம் கண்டிஷன்ஸ் வந்து டெஃபினட்டா ஐ திங்க் ஹோம் கண்டிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு கோச் அப்படிங்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஐ மீன் ரெக்வயர்ட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் இப்ப இருக்கிற ஒரு சினாரியோல. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன, நான் எப்படி யோசிப்பேன்னா, ரீசெண்டா ஐபிஎல் ஆடின பிளேயர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக்கோ ஒரு 6 இயர்ஸ் பேக்கோ ரிட்டர்ன் ஆன பிளேயர்ஸ் நீங்க இந்த ஒரு வரிசையில எடுத்தீங்கன்னா நீங்க நிறைய கோச்சஸ் நம்ம சொல்லலாமே. ரவிச்சந்திரன் அஸ்வின், டு a certain extent you can say even Kevin Peterson is an option. ஏன்னா Kevin Peterson பாத்தீங்கன்னா he knows that, அதாவது அவருக்கு T20 உடைய பல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும்.
கெவின் பீட்டர்சன் மாதிரி ஒரு பிளேயருக்கு. ஸோ ஐ திங்க் ஹீ கேன் ஆல்சோ பி அ வெரி வெரி பவர்ஃபுல் ஆப்ஷன். அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தே கேன் ஈவன் இஃப் ஷேன் வாட்சன் இஸ் ஓகே டு கம் ஃப்ரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இஃப் தே கேன் எக்ஸ்ப்ளோர் தட், அதுவுமே ஒரு சான்ஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் அவுட் ஆஃப் த பாக்ஸா வேற ஒன்று யோசிச்சேன். someone like a Chris Gale I thought would be very very useful. ஏன்னு கேட்டீங்கன்னா he will bring that environment into the dressing room. அதாவது இந்த dressing room environment அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, I think someone like a Chris Gale எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு never say die attitude இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். So I think someone like Chris Gale and who obviously அவரை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா T20 கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு இண்டிவிஜுவல் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கிடைப்பாங்களான்னு தெரியல. So I think these are few of my options. And Mike Harseyமே வந்து பாத்தீங்கன்னா potentially they are saying that our batting coach அப்படியே டைரக்டா அவரை கூட ப்ரோமோட் பண்ணலாம் as a head coach. But I think moving towards a new direction, my option will be someone like Ravichandran Ashwin or even someone like Vinay Kumar is also a possibility in my opinion. பியூட்டிஃபுல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரோஹித், ரொம்ப அழகா சொன்னீங்க. பட் கமிங் பேக் டு ஹேமந்த் பதானி, ஏன்னா அவர் பேர் நிறைய அடிபடுறதுனால திருப்பி அவரை பத்தி ஒரு நிமிஷம் பேசிடலாம். சௌமியா, நீங்க சொல்லுங்க, ஹேமந்த் பதானி டெல்லி கேபிட்டல்ஸ் சரியான ஃபெயிலியர், 2 வருஷம் கோச்சுங்க இதுல இருந்திருக்காரு, சரியான ஃபெயிலியர். நீங்க அதை சமப் பண்ணுங்க, எப்படி சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் அவரோட எப்படி இருக்கும், போவாங்களா சிஎஸ்கே அவருக்கு? இல்ல ஆக்சுவலா வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கோச்சஸ் இன் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் பேர் ஜோசி மொரினியோன்னு பேரு. அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு, இஃப் ஐ ஸ்பீக் ஐ எம் இன் ட்ரபிள். அந்த மாதிரி இப்போ நான் ஏதாவது பேசினா என்னை வந்து மக்கள் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேமந்த் பதானி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ப்ரூவன் இனஃப். அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் நீங்க 2 வருஷம் கொடுத்தீங்க, பயங்கரமான ஸ்குவாட் வச்சு ஃபெயில் ஆனாரு, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரோஹித்தோட பாயிண்ட் சொன்னதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. கிறிஸ் கேல் ஐ டோன்ட் நோ இஃப் இஸ் a very serious coach in the sense, ஏன்னா இப்போ கோச்சிங் பாத்தீங்கன்னா there is a need for experience. இப்போ கிறிஸ் கேல் ஃபிளாம்போயண்டா இருப்பாரு, பயங்கரமா இருப்பாரு, பட் எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ என்ன கேட்டீங்கன்னா இந்த கெவின் பீட்டர்சன் வெரி மேன் டு மேன் பர்சன், பயங்கரமான ஆள். ஒரு இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் நீங்க பண்ணி கெவின் பீட்டர்சன் பயங்கரமா. இப்ப நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல பிரவீன் அம்ரேன்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பார், அவரு இஸ் நோன் டு மோல்ட் த கேரியர் ஆஃப் சோ மெனி பீப்புள். ராபின் உத்தப்பா பண்ணிருக்காரு, ரிஷப் பந்த் பண்ணிருக்காரு, ஓகே. பட் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நீங்க பண்றதுக்கு ஒரு டீமை நீங்க வந்து பேசிக்கலி அட் த ஹையஸ்ட் லெவல் என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, திஸ் கோச் வில் நோ எவ்ரி திங். கோச் கட் ஆடுவாரு, கவர் டிரைவ் ஆடுவாரு, ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடுவாரு, ஃபிளிக் ஆடுவாரு, புல் ஆடுவாரு, கட் ஆடுவாரு, எல்லாம் ஆட தெரியும். பட் வாட் ஹி ஹாஸ் டு டூ இஸ் டு மெயின்டைன் த பிளேயர் அண்ட் த ரிலேஷன். இப்படி நீ நல்லா ஆடுறப்பா இது நல்லா ஆடுங்கிறது மாதிரி தெரியும். ஸோ அட்லீஸ்ட் ஃப்ரம் மை சைட் ஐ ஒன்ட் கோ ஃபார் எனி கோச். நீங்க வந்து சொல்லிருக்கீங்க கிறிஸ் கெயில், ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ கோச் ஹூ இஸ் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ். சி என்ன எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பட் இட் வாஸ் மீ, இஃப் ஐ ஹேட் த மணி, இஃப் ஐ வாண்ட் டு ரன் அ ஃப்ரான்ச்சைஸ், the available coaches yaar irukana but I'll go for John Buchanan. John Buchanan is a 2-time World Cup winning coach plus KKR க்கு பண்ணிருக்காரு. ட்ரெவர் பெய்லிஸ். ஸோ இவங்களுக்கு என்ன அந்த மேன் மேனேஜ்மெண்ட் தெரியுங்களா, தேர் வின்னிங் கோச்சஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் கோச் வந்துடும். இல்லைன்னா சரி மேபி 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ், ஆஷிஷ் நேரா எடுத்தாங்க, எஸ் ப்ரூவ் டு பி சக்ஸஸ்ஃபுல். அதை தாண்டி ஐ ஒன்ட் ட்ரை டு ரிஸ்க் மை செல்ஃப். இப்படி எடுத்து நான் ரிஸ்க் பண்ண விட சம் எஸ்டாப்ளிஷ் கோச் ஹஸ் ஒன் டைட்டில்ஸ் across the world. இல்லைன்னா நான் இன்னொரு I'll go for a greater extent. There is a very important Sri Lankan coach called Chatra Wickramasinghe. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சத்ரா அசரசிங்கா, அவர் 2 பேர். there are 2 Sri Lankan coaches have done very well in Bangladesh. தஷ்கின் அஹமத் இருக்காரு, நயீத் ராணா இருக்காங்க, அதே மாதிரி முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா கோச் பண்ணுங்க. ஸோ I'll go with someone ஒரு 1 year contract கொடுப்பேன். Anyway, the coaches that you are hiring, they are very high price, they don't do well. So I'll try to do with something, plus also reset some of my team composition. Adha na paapen thavara I don't want to really go for some high profile coaches. If at least CSK neenga sonninga, I would not, if I was Kasi Viswanathan sir or if I was N Srinivasan, I would definitely not go with these two people, Rahul Dravid. At the same time I'm going Hemang Badani நம்ம நான் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன் முன்னாடி நம்ம லைவ்லங்கிறத தாண்டி எந்த லீக்ல ஜெயிச்சிருக்காரு, லங்கன் பிரீமியர் லீக், விஜய் சங்கர் ஆடிட்டு இருக்காரு, மார்க்கோ பிளேயர். நான் அந்த மாதிரி அன்ப்ரூவன் கோச்சஸ் போக மாட்டேன். அப்படி இல்லை எதுவும் இல்லையா, கேரி கிருஷ்ணனை பைசா கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன். ஐ ஒன்ட் கோ வித் சம்மன் ஹூஸ் அன்ப்ரூவன் ஆர் அன்எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய நேம் பொட்டன்ஷியல்னு தாண்ட விட சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எப்போதுமே பார்த்தா they are known to win. They cannot take some guy, they cannot experiment for 1 or 2 years. இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின்ல நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். நீங்க வந்து இப்போ சாண்ட்விச்னா பிரெட் எடுப்பீங்க, 2 பிரெட்ல வெண்ணெயை தடுவீங்க, ஜாமை தடுவீங்க, வெஜிடபிள்ஸ் போடுவீங்க, டோஸ்ட். அப்படி இல்லை, ஃபாரின்ல சாண்ட்விச் ரெடிமேடா கிடைக்கும். ஸோ ரெடிமேட் வின்னிங் கோர்ஸ் தான் எடுப்பேன் தவிர இந்த மாதிரி லாங் ப்ராசஸ் போக மாட்டேன். ஸோ தட் இஸ்
what I would do if I were to select a coach. So over to Venkat now. நான் வந்து என்னோட வியூ ஃபர்ஸ்ட் ஹேமந்த் பதானிக்கு நான் உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். சிஎஸ்கே ஒன்ட் ப்ரிஃபருங்கிறதுல ஐ வுட் ஸ்டாண்ட் வித் சௌமியா. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெடிமேட் கோச் தான் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு வந்து ஐ வுட் டோட்டலி டிஃபர் ஃப்ரம் சௌமியா. ஏன்னா பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஹீ ஸ்டார்டட் வெரி வெல். உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. இவருக்கு பதிலாக என்ன சொல்றது, தடதடன் ஓடி வந்து மில்லருக்கு பதிலாக ஹி வாஸ் சென்டிங் இவர் அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எல்லாருமே பேசினாங்க. சாரி ஸ்டாப்ஸா டக்குன்னு ஒரு பேர் வரல. ஸோ மில்லருக்கு பதிலாக அவரை ஃப்ரண்ட்ல அனுப்பணும்னு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பேட்ஸ்மேன் சூப்பராக விளையாடிட்டு இருந்தார் ரிஸ்வி ஃபெம்பைட். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து டக்குன்னு அந்த ஒரு டிசிஷன் கால் அவுட் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ்ல அப்படியே தலைகீழ ஆயிட்டாங்க. ரெண்டாவது பொரேல அவங்க வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாக யூஸே பண்ணல. ரொம்ப நல்லா விளையாடினார் இன்ஃபேக்ட் பொரேல், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தப்ப கூட. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவர்கிட்ட இருந்ததே தவிர ஸ்கில் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஐ வுட் ரியலி ப்ரிஃபர் பதானி. எஸ், மேபி எஸ், பட் அவரோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்காங்க. அண்ட் கிறிஸ் கெயில் எனக்கு வந்து என்னன்னா லைக் ஹீ இஸ் நாட் வெரி சீரியஸ். உங்களுக்கு வந்து ஒரு 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 கோச்சுங்கிறது எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்கணும், நாட் ஜஸ்ட் பேட்டிங் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். அது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் எல்லாத்தையும், அதாவது நான் இந்த ஒரு பிரான்சைஸ் மட்டும் இப்ப நீங்க பாருங்க, மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்க. கடந்த ஒரு 4 சீசனா ஒரு ஃபெயிலியர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரே ஒரு எலிமினேட்டர் கிட்ட வந்தாங்க, they tried to come back, all those things. பட் அவங்க பீக் பீரியட்ல இருக்கும்பொழுது அவங்க மூணு சீசனுக்கு அப்புறம் இருக்கிற பிளேயரை இப்பவே ரெடி பண்ணி ஆட வைப்பாங்க. இந்த சீசன் இவன் எதுக்கடா டீம்ல இருப்பான்னு நினைப்போம், 2 சீசன் கழிச்சு அவங்க உயிரை காப்பாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும்னா there is one name called ராகுல் டிராவிட். ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு தோனி அப்படின்ற பர்சன் இந்த குரூப்ல இருக்கிற வரைக்கும் அவருடைய டாமினேஷன் எக்ஸசிவா இருக்கும். அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் a lot of time, இன்ஃபேக்ட் அஸ்வின் வந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனா அஸ்வினுக்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மேனேஜ்மெண்டோட ஒரு ஒத்து போவாரா? ஏன்னா அவர் ரொம்ப படார் ஓப்பனா பேசுற ஆளு, ஓகேங்களா. இந்த மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வந்து தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுற இல்ல கேட்கிற ஒரு ஆளா வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. கேட்கணும் நினைக்கிறது தப்பு கிடையாது, பட் அது வந்து ஒரு குழும டிசிஷனா இருக்கும். நான் சொல்றதுக்குள்ள நீ ஆடு பாடினா நான் விளையாட முடியாது. நீங்க வந்து கிரவுண்டே இவ்வளவு யார்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, அதுல அதோட சின்ன யார்ட்ல ஆடுங்க, நீ ஆட முடியாது. அண்ட் அதர் பிரான்ச்சைஸ் ஆர் கோயிங் இன் அ டெரிஃபிக் ஸ்பீட். திடீர்னு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் எங்கேயோ போறாங்க. இப்பவுமே அவங்க ஃபீல்டிங் போலிங் சரிப்பட்டா மேட்டர் ஓவர். ஸோ என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்போது ராகுல் டிராவிட் வில் பி a good addition or அஸ்வின் will be a good addition. ஆனா ஒரு தோனின்னு ஒருத்தர் மேல அவங்க வச்சிருக்கிற ட்ரஸ்ட், இந்த மேனேஜ்மெண்ட் பிடிக்கிற ஒரு சில இடங்களை பிடிக்கிற உடும்பு பிடி, இதுக்கு ராகுல் டிராவிட் வராமல் இருப்பது நல்லது. ஏன்னா சிஎஸ்கே ஜெயிக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருந்தாலும் ராகுல் டிராவிட்ன்ற கிரெடிபிலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அவங்க ஒரு லாங் டேர்ம் கோச் தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு அடுத்த ஒரு 10-11 வருஷம், ஏன்னா 18 வருஷம் ஒருத்தர் வச்சிருக்காங்க, 10-12 வருஷமாச்சும் வேணும்னு நினைக்கும் பொழுது they won't go for டிராவிட். ஏன்னா டிராவிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெர்சடைலிட்டி உள்ள ஆளு. இப்போ வந்து அவர் இன்ஃபேக்ட் இங்கிலாந்து டெஸ்ட் கோச்சா வேற பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து he will fit into that long term role. ஸ்கில் இருக்கா? எஸ், ராகுல் டிராவிடோட ஸ்கில்லான ஒரு கோச் இருக்கவே முடியாது. பட் அவர் இந்த சர்க்கியூட்குள்ள செட் ஆவாரான்றது டவுட். ஸோ மேபி தோனியே வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ற, பட் தோனி டீம்ல இருக்கிற பட்சத்துல then I think it is not a great option to have either Ashwin or ராகுல் டிராவிட். டெஃபினெட்லி ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், டிராவிட் பத்தி சொல்லிடுறேன். டிராவிட் வந்து என்னன்னா, he was the coach for இந்தியா ஏ நிறைய நாள் இருந்து பிருத்திவி ஷா, சுப்மன் கில்ல குரூம் பண்ணது ஃபுல்லா ராகுல் டிராவிட். அன்னைக்கு சுப்மன் கில் இந்த பிளேயர் இந்தியா கேப்டன் பண்றாருன்னா மெயின் காரணம் அது ராகுல் டிராவிட். ஸோ சிஎஸ்கேவே இப்ப வந்து ஆக்சுவலி ஒரு யங் டேலண்ட் நம்புறோம், நாங்க யங் டேலண்ட்ஸ் தான் நாங்க வந்து ப்ரொமோட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் irrespective of the management அங்க ராகுல் டிராவிடுக்கு ஒரு ஸ்டே இருக்குமோ, ராகுல் டிராவிட் இன்னும் குவாலிட்டியான பிக்ஸ் எடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா கார்த்திக் சர்மா நம்ம இந்த சீசன் பார்த்தோம், ஆரம்பத்துல ஒரு முதல் 3-4 இன்னிங்ஸ் அவருக்கு செட் ஆக, பட் போக போக அவருக்கு அந்த ஒரு பேக்கிங், அந்த ஒரு கான்பிடன்ஸ், நம்பர் 4 இதான் உனக்கு இந்த ஸ்லாட் அப்படி கொடுத்தா அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு ரோல ராகுல் டிராவிட்க்கு பெட்டரா பண்ணுவாரோ, அட்லீஸ்ட் அஸ் அ மென்டர் ராகுல் டிராவிட எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஜஸ்ட் டு ஆட், ஒரே ஒரு கோச் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கிறது ஜொனாத்தன் ட்ராட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஆப்கானிஸ்தான் கோச்சிங் செட்டப்ல இருந்தார் இவ்வளவு நாளா. அவர் கோச்சிங்ல தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல்ஸ் போனாங்க போன T20 வேர்ல்ட் கப்ல. அதை நம்ம மறக்க கூடாது. அவருமே ஒரு சிஎஸ்கே கைண்ட் ஆஃப் கோச், ரொம்ப சைலண்ட், ரொம்ப அக்ரெசிவ் கிடையாது, ரொம்ப அப்படியே எக்ஸ்பிளிசிட்டாலாம் இருக்க மாட்டாரு. ஒரு ரொம்ப என்ன சொல்றது, அண்டர் ப்ரூவன், ஒரு அண்டர் ரேட்டட் ஆப்கானிஸ்தான் டீமா அவங்களாட்டி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2023 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2024 T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், ஷோ பண்ணதுங்கிறது ஜொனாத்தன் ட்ராட் தான். ஹீ இஸ் ஆல்சோ அப் ஃபார் கிராப்ஸ். அவருமே இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்காரு.
சோ என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ்னா அவரை கூட நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அவர் கூட ஒரு பாசிபிள் சாய்ஸ் தான் பேசும்போது கிறிஸ் கெயில் இல்லாம பேசும்போது கண்டிப்பா ஜொனதன் ட்ராட் இஸ் இதுமே பெட்டர் அப்படிங்கிறது ஐ ஃபீல். சோ தட் இஸ் மை பாயிண்ட். ரோஹித் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு இதுதான். ஸோ ஐ அக்ரி வித் சௌமியா நான் பாயிண்ட் சொன்னார்ல, அதாவது ட்ரெவர் பெய்லி மாதிரி கோச் டெஃபினட்டா ஆன் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸ் தான். பட் எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஒரு பாயிண்ட்மே சொன்னாங்க இல்லையா வெங்கடண்ணா சொன்ன பாயிண்ட், அதாவது 10 years டவுன் த லைன் வந்து அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோச்சா யோசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வாட் ஐ தாட் வாஸ் ஓகே, இந்த நான் சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 years அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு தே வில் பி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா தே நோ ஹவு தி கேம் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் இல்ல. ஸோ தட்ஸ் வாட் ஐ தாட். பிகாஸ் வென் சிஎஸ்கே வந்து அதாவது கோட்டையெல்லாம் அழிச்சிட்டு புதுசா ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கே சிஎஸ்கே தூக்குறாங்கன்னா they want something new இல்ல, they want a new start. So that's why I thought okay maybe ஒரு மாடர்ன் கோச்சஸ் ஆவோ இல்ல. அந்த என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா T20 பல்ஸ் புரிஞ்ச கோச்சா இருக்கணும். செகண்ட்லி கேட்டீங்கன்னா ஒரு more than a decent man manager, and thirdly he must be someone who has recently played the game and modern day ஒரு மேட்ச் சினாரியோஸோ ஒரு மேட்ச்அப்ஸோ இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு பிளேயரா இருந்தா they can translate that ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70% அவங்களால அந்த கோச்சிங் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனா நான் சொல்றேன். என்ன கேட்டா திஸ் இஸ் அ வெரி அன்லைக்லி பாசிபிலிட்டி. நிறைய பேர் நம்ம மைக்கசியை சஜஸ்ட் பண்ணாங்க. மைக்கசி இப்போதைக்கு வெல்ஷ் ஃபயருக்கு 100ல வந்து கோச்சா இருக்காரு. 100க்கு அவர் தான் மெயின் கோச். பட் என்ன கேட்டிங்கன்னா ஐ வுட் டைரக்ட்லி கோ இஃப் அட் ஆல் ஐ வாண்ட் டு ட்ரை அ கோச். பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நமக்கு வந்து SAT20 ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, அதை தாண்டி நமக்கு ஒரு IPL இருக்கு. ஐ வில் கோ டு அயன் மார்கன். அயன் மார்கன் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ். இந்த புது அக்ரெசிவ் ஹிட்டிங்க்கு அவர் தான் ஒரு பெரிய ஆளா வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இப்போ நானா இருந்தா ஐ வுட் டைரக்ட்லி கோ ஃபார் அயன் மார்கன். ஒரு வருஷம் ட்ரை பண்ணு, இந்த வருஷம் செட் ஆகலாம், உனக்கு புது ஆக்ஷன் வருது, யூ ஹேவ் 1 year ஓன் டைம். எல்லா IPL-லும் நம்ம பஞ்சாப் பார்த்துருக்கோம், டெல்லி பார்த்துருக்கோம். தே ஆல் சாக் கோச்சஸ் ஆஃப்டர் 1 year. ஸோ அயன் மார்கன் நீ கமெண்ட்ரி கொடுக்குறதோ அதிகமாக பைசா கொடுக்க வரமாட்டாரா, நல்லா பண்ணியிருக்காரு. இஸ் பின் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் இங்கிலாந்து. ஒய் டோன்ட் யூ ட்ரை சம்மன் லைக் திஸ் பர்சன்ங்கிறத என்னோட மைண்ட். ஏன்னா கெவின் பீட்டர்சன் ஓகே இஸ் அ வாலடைல் பர்சன் ஆஸ் ஃபார் இஸ் பர்சனாலிட்டி இஸ் கன்சர்ன். சில பேருக்கு ஒத்து வரும். பட் அயன் மார்கன் ட்ரை பண்ணலாமேங்கிறது என்னோட எப்போதுமே மைண்ட்ல இருக்குன்னா இஸ் ஆல்சோ கோஸ்ட் 100. அதனால தான் நான் கேட்குறேன். டெஃபினெட்லி ஒரு நல்ல பாயிண்ட். நம்ம வந்து ஆல்ரெடி வெங்கடண்ணா சொன்னாரு, நம்ம வந்து ராகுல் டிராவிட், அஸ்வின் எல்லாமே நல்ல சாய்ஸ். ஆனா MS தோனி இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் செட்டப்ல அவங்களுக்கு எல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பேசும்போது எனக்கு என்ன இங்க ஒரு டவுட்னா, ஏன் நம்ம MS தோனி ஆஸ் அ ஃபேக்டரே பேசக்கூடாது? ஏன் MS தோனி ஆஸ் ஹெட் கோச் நம்ம பேசக்கூடாது? ஏன்னா நம்ம என்ன பாத்துக்கணும், MS தோனி ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்ல சொல்ற, சென்னையில நடக்கிற ஒரு ஈவெண்ட்ல சொல்ற கலைவாணர் சொல்லும்போது நான் என்ன வாங்கணும் சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸோட தான் இருப்பேன், பிளேயரா இருப்பேனா கோச்சா இருப்பேனா தெரியாது, ஆனா அங்க அந்த டக் அவுட்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த சீசன் ஃபுல்லாவே MS தோனி விளையாடல. அண்ட் போகவே இன்னும் அவரோட எனக்கு தெரிஞ்ச அப்பியரன்சஸ் குறைஞ்சிட்டே தான் போகுது. இந்த வருஷமே அவர் விளையாடுறதுக்கு அந்த 3-3 கிரவுண்டுக்கு வந்ததே காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் இஷ்யூஸ், ஸ்டேக் ஹோல்டர் இஷ்யூஸ். அதனால அவர் வந்தாரு, அதனால அவர் அங்கங்க அப்பியரன்ஸை காமிச்சாரு, இல்லைன்னா CSK பிராண்ட் வேல்யூ குறைஞ்சிரும் அப்படிங்கறதான் காரணமா சொல்றாங்க. தவிர ஐ டோன்ட் see that தோனி நிஜமாவே விளையாடணுங்கிற ஆசை இதுக்கு மேல இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியல. அதான் வியூவர்ஸ்மே அதான் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கு சார், ஏன் MS தோனி as the next head coach நம்ம பார்க்க கூடாது? அப்சல்யூட்லி ஐ கோ வித் யுவர் ஐடியா. ஏன்னா ஒரு கூண்டுக்குள்ள ஒரு சிங்கம் தான் இருக்க முடியும்னு அது ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, டக்கு ஒரு பாட்டிக்கு ஒரு வரைக்குள்ள ஒரு கத்தியா ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி CSK-வோட மைண்ட் செட், அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் தொந்தரவு பண்ணாம ஒருத்தர் பேச்சு கேட்பாருன்னா அது MS தோனி பேச்சு மட்டும்தான். அண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே இப்ப பிளெக்சிபிளாக ரெடியா இருப்பாங்க ஓரளவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்சஸ் மறுபடியும் வேணும், யார் அந்த 6 டைட்டில் போறாங்கிற அளவுக்கு வேணும். ரெண்டாவது எவ்ரிதிங் வர்த்தகம், ஓகேவா? இப்ப போன சீசனே CSK-வோட சில மேட்சஸ் வந்து கொஞ்சம் ஆடிச்சுதான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஆடியன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பேருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதனால கொண்டு வருவாங்க. ஒன்று. ரெண்டாவது மைக்கசி வேண்டான்னு நான் சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. நம்ம இவ்வளவு தோல்விக்கு காரணம் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ப்பா, ஏன்னா நான் வந்து அமெரிக்காவில் நடந்த லீக்லையுமே அடி வாங்கிட்டேன்னு இறங்கும் போது மைக்கசி இறங்கிருக்கும். ஏன்னா நான் போன சீசன்ல நம்ம கமெண்ட்ரிலேயே சொன்னேன் யக்னேஷ், ஃபுட்வொர்க்குங்கிறது ஒரு போதுமான அளவு பிளேயர்ஸ்க்கு இல்ல. When everybody is having a wonderful trigger position to go towards the ball on the outside half stump wide, the outside half stump யாக்கர்ஸ்க்கு தூபேல இருந்து எல்லாரும் ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே நின்று பேட்டை வீசினாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் டூ மச்சா பண்ணாரு, ருத்ராஜ் கைக்வாட். மற்றபடி யாருமே கரெக்டா பண்ணல. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஒருத்தரால முடியும் அப்படின்னா அது மகேந்திர சிங் தோனி தான். பட் மகேந்திர சிங் தோனி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கோச் ஆனா 2021ல ஒரு கோச் அண்ட் மென்டர் மாதிரி ஒரு சின்ன பீரியடுக்கு வந்தாரு.
ஓகேங்களா. ஆனா 2021 நம்ம உலகமே பார்க்காத அளவுக்கு பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்ல தோத்தோம், நீங்க பாத்தீங்க. சோ எபிலிட்டி ஆல்சோ மேட்டர்ஸ். பட் அவர் ஆத்மாத்மா செஞ்சாரா இல்ல சும்மா வந்து ஒரு ஐடியா மட்டும் குத்துட்டு போனாராங்கிறத பார்க்கணும். இன்ஃபேக்ட் ஒரு பேச்சோட நான் வந்து ஐ வாண்ட் டு சம்மரைஸ் மை பாயிண்ட். நீங்க வந்து இப்ப ஜார்க்கண்ட் நினைக்கிறேன், ஐ மீன் இவருடைய கேப்டன்சில வின் பண்ணாங்க இல்லையா, நம்ம இஷான் கிஷன் கேப்டன்சில வின் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல கூட தோனியோட இன்புட்ஸ் இருந்தாதான் ஒரு பெரிய தகவல் வந்துச்சு. ஸோ அது உண்மையா இருக்கிற பட்சத்துல திஸ் கை ஹாஸ் காட் ஸ்கில். அண்ட் அவர் ஆல்ரெடி இப்போ யக்னேஷ் சொன்ன மாதிரி ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்றப்போ அவரையே அந்த பொசிஷனுக்கு கொண்டு வருது எக்ஸப்ஷனலா இருக்கும். ஆனா பிளஸ் மைக்கசிக்கும் நன்றி உங்களோட இடம் விடைபெறுவதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷேன் வாட்சனை முடிஞ்சா வாங்கி கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பேட்டிங் கோச்சா போடணும். தினேஷ் கார்த்திக் பேசப்படுது, பட் அது நடக்க போறது இல்லை. ஸோ ஷேன் வாட்சன் as பேட்டிங் கோச், தோனி as ஓவரால் கோச் வேற மாதிரி இருக்கும். Ignesh, so I mean, point about MS Dhoni கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலா மோர் தென் MS Dhoni being at the helm of things இல்ல, as a head coach நான் சொல்றேன். இன்ஸ்டன்ட் நான் எப்படி யோசிப்பேன்னா, அவர் as a மென்டரா இருந்தாருன்னா ஐ திங்க் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஏன்னு கேட்டீங்கன்னா, see he is someone that you know more than being as a head coach, அவர் மென்டரா இருந்தாருன்னா he is someone who has an entire authority or a command at the team. So at any point in time, I think maybe over 5 years, 10 years down the line, he will be there. He will be a part of CSK management any day, irrespective of whoever the coach is going to be. So I think as a mentor or a senior, all times great Indian great, I think if he's there as a mentor more than a coach, I think it will be useful. So I don't see him taking the head coach role, but more as a mentor. So someone who can work together with MS Dhoni and try and build that ஒரு கோர். இப்ப எப்படி ஸ்டீஃபன் பிளமிங் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு ஷேன் வாட்சனோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்ப ஹேமந்த் பதானியா அவங்க நம்ம பேசணும்ல, இல்ல ஆயன் மார்கனோட ஆப்ஷன்ஸ் சொன்னாரு, ஷேன் வாட்சன் இல்ல ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், whoever it is, if they can work together and make a good combination, I think it will be great for CSK. இல்ல கரெக்ட்டா நம்ம நிறைய ஐபிஎல் ஒரே விஷயம் என்னன்னா, MS Dhoni தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போறாரு மொத்த விஷயத்தையுமே. இல்ல let it be a head coach, let it be a mentor. The controlling point of factor is going to be MS Dhoni. So எதுவா இருந்தாலுமே ஹாப்பி தான், unless and until he is part of the Super Kings franchise and if someone is going to support him in that way, in that similar fashion na எல்லாருமே ஹாப்பி தான். சௌமியா இல்ல கரெக்டா சொன்னீங்க. நம்ம நிறைய ஐபிஎல் பத்தியே பேசிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம், நான் நியூஸ் பார்க்கும்போது என்ன தோணுது, நம்ம எல்லாருமே சின்ன வயசுல மியூசிக்கல் சேர்ஸ் விளையாடி இருப்போம். இப்ப கிரிக்கெட்டிங் சர்க்கிள்ஸ்ல இந்த கோச்சிங் இதுல பாத்தீங்கன்னா மியூசிக்கல் சேர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம் அந்த பேஸ்பால்ல பெருசா ஆகவோன்னு பேசினாங்க. பாதி மேட்ச் தர்மடி வாங்கினாரு, அவரை வந்து டெஸ்ட்ல இருந்து சாக் பண்ணிட்டாங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா வேற எங்க அவருக்கு ஆப்ஷன் இருக்கு? வேற கோச்சஸ் ஸ்டீஃபன் பிளமிங் வெளியே போயிருக்காரு. இந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டு இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்மளை பவன் வடிவேல் சொல்ற மாதிரி நம்ம கௌதம் கம்பீருக்கு லூஸா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சௌரவ் கங்குலி டெல்லி கேபிட்டல்ஸ்ல எல்லாருமே என்ன சொல்றாங்க, 2 years ஒன்ஸ் ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகும். ஏன்னா 2 ஓனர்ஸ் இருக்காங்க, ஒன்னு ஜிண்டல் ஸ்டீல் ஒர்க்ஸ், இன்னொன்னு GMR வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹோல்டிங்ஸ். ஸோ இப்போ 2 பேர் சைக்கிள் மாற அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் மாறவங்க. இப்போ சௌரவ் கங்குலி இஸ் போய்ஸ் டு பி த டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட், ஹி வாண்ட்ஸ் டு அப்பாயிண்ட் யுவராஜ் சிங் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மியூசிக்கல் சேர்ஸ் ஃபார் கோச்சஸ்ல யார் யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்குன்னு நம்ம குவிக்கா வைண்ட் அப் பண்ணிடலாம். சூப்பர், அழகா சொன்னீங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதான். இப்போ ஒரு கோச்சஸ் பார்த்திருக்கோம், அவங்களே தான் நம்ம திருப்பி அந்த சர்க்கிள்ல வர போறாங்க. அண்ட் என்னன்னா, இப்போ இந்த கோச்சஸ் மாறும்போது சிஎஸ்கேல ஒரு பாசிபிளான சேஞ்ச் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்காது. பிஃபோர் வி எண்ட் அப் இது மட்டும் டக்குன்னு ஒரு பேசிட்டு என்னன்னா, நம்ம வந்து கேப்டன்சி சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போன சீசன்ல இருந்தே பேசிட்டு தான் இருக்கும். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இஸ் லிவிங் அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எல்லாருக்குமே இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா ஐ திங்க் 2 ஃபுல் சீசன்ஸ் கேப்டன் பண்ணியிருக்காரு. பட் அவர் கேப்டன் பண்றச்சா அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப் டு த மார்க் சுத்தமாவே இல்ல. ஹி இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் டோட்டலி அப்படிங்கறத பாக்குறோம். அண்ட் சிஎஸ்கேலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கல்ச்சர் பொறுமையா பில்டப் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ருத்ராஜ் கெய்க்வாட் பாக்குறோம், ஒரு தோனி இருக்காரு, ஒரு சஞ்சு சாம்சன் விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மோர் ஆர்லெஸ் ஹர்திக் பாண்டியும் சிஎஸ்கே ஜாயின் பண்ண போறாருங்கிற பேச்சு தான் ரொம்ப அடி வாங்குது. மோஸ்ட்லி அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவரே வராருன்னு வச்சுக்கோங்களேன். டு யூ கைஸ் திங்க் நம்ம வந்து ஒரு கேப்டன்சி சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா சிஎஸ்கே கிட்ட? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு புது ஹெட் கோச் உள்ள வர போறனால, ஒரு புது எனர்ஜி வரனால. ஏன்னா மேபி இந்த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ வாண்ட்ஸ் திங்க். இப்போ MS Dhoni ஃபார் எக்ஸாம்பிள் அவரும் கோச்சிங் செட்டப்ல இல்லைன்னே வச்சுக்கோமே. அப்படி இருக்கும்போது
MS தோனி உருவாக்கின ஒரு கேப்டன், MS தோனி உருவாக்கின ஒரு கோச், MS தோனி லீட் பண்ண ஒரு டீம்ல அது மொத்தமாவே அந்த ஒரு பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுவாங்களா? வில் தே நாட் கோ வித் ருத்ராஜ் கெய்க்வாட்? அவரை வந்து மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் ஃப்ரீயா விளையாட விட்டுட்டு வேற யாரையா பேக் பண்ணுவாங்களா? கண்டிப்பா வந்து ஹர்திக் பாண்டியா வர்ற பட்சத்துல அவரு தான் கேப்டன் ஆவார். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிரான்சைஸ் கேப்டன் ஆயிட்டாரு. இப்ப மும்பை இந்தியன்ஸ்ல என்ன ஒரு கலாட்டா ஓடிட்டு இருக்குன்னா, நீ சரியா பண்ணலப்பா, நீ பிளேயரா ஆடுறியான்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு தான் தகவல். அதனாலதான் அவர் மாறவே போறாரு. அண்ட் இங்க பாருங்க, அதாவது ஒரு இடத்துல ஒரு வேக்யூம் இருக்கு, இன்னொரு இடத்துல ஒரு ப்ரெஷர் வருதுன்னா ஆப்வியஸ்லி அது ஃபில் ஆகதான் செய்யும். இங்க கேப்டன்சி எல்லாருமே சஞ்சு சாம்சன் சொல்றாங்க, ஐயோ அப்படின்னு நான் கத்துவேன். சஞ்சு சாம்சன் என்ன பண்ணாரு ஆர்ஆர்ல? என்ன ஒரு டீம்! இந்த பக்கம் ஜெஹல், அந்த பக்கம் ஜாம்பா, அந்த பக்கம் அஸ்வின், இவ்வளவு இதை தவிர்த்து வர ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் போலர், யாரோ ஒரு எக்ஸ்ட்ரா போலர், 4 ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிட்டு அவ்வளவு நல்ல ஸ்குவாடு. அப்புறம் சந்தீப் இருந்தாரு. இவ்வளவு நல்ல ஸ்குவாடை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மேட்ச், இந்த பையன் வேற பராக் வேற நல்லதா விளையாடிட்டு இருந்தான் டோர்னமெண்ட்ல. ஒரே ஒரு மேட்ச் SRHக்கு எதிராக ஒரு குரூஷியல் மேட்ச்ல இந்த மாதிரி இந்த பக்கம் விக்கெட் விழாம நீ பாத்துக்கோ, அந்த பக்கம் பராக ஆட விடு அப்படின்னா இல்ல, தூக்கி கேட்ச் குடுத்துற அவுட் ஆனாரு. சோ அவருக்கு இன்னுமே ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரல இந்தியன் டீம்ல அந்த 3 மேட்சை தவிர்த்து. ஓகேவா? அந்த வேர்ல்ட் கப் 3 மேட்ச் தவிர்த்து. சோ ஹி இஸ் நாட் அ கேப்டன் மெட்டீரியல் அட் ஆல் அன்லெஸ் ஹி கெட்ஸ் த பொறுப்பு. அதாவது என்னால நின்று ஆட முடியும், நான் கேமை கடைசி வரையும் கொண்டு போறேன் தோனி நினைக்கிற மாதிரி நினைச்சா அது வேற சாம்சன். பட் கேப்டன்சி கிடையாது. நவ் கமிங் டு த பாயிண்ட். அப்படி இருக்கும் பொழுது ருத்ராஜ் கெய்க்வாடும் இல்ல, சஞ்சு சாம்சனும் இல்ல, நீங்க மாத்திரைக்காக கொடுக்க போறீங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஒரு 2-3 வருஷமாவது ஆகும். அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு தான், இருந்தாலும் நான் மாத்திரையா ஃபியூச்சர் கேப்டனா பாக்குறேன். பட் இப்போதைக்கு ஒரு ஃபில்லரா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாக்கு தான் வாய்ப்பு. சோ நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா உள்ள வராருன்னா அவர் கேப்டனு, தோனி கோச், பேட்டிங் கோச் வாட்சனா இருந்தா கப்பு நிச்சயம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டனா, ஐ திங்க் ஐ ரியலி ஹேவ் அ ஃபீலிங் தட் என்னை பொறுத்த வரைக்கும் I'll give one more season to ருத்ராஜ் கெய்க்வாட் as a captain. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்கிள் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நான் யோசிப்பேன். Obviously if Hardik Pandya comes in, that's a different story altogether. Captaincy கொடுத்தாதான் வருவாரு, because he's been part of 2 IPL franchises அப்படிங்கிறப்போ definitely I think there is a possibility that Hardik Pandya வந்தார்னா. But I still have a feeling என்னதான் கோச் மாறினாலும், டிஃப்ரெண்ட் கோச்சிங் செட்டப் இருந்தாலும், ஒரு சீசன் ட்ரை அண்ட் go with ருத்ராஜ் கெய்க்வாட். மேபி அந்த ஒரு காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா, ஒரு கேப்டன் கோச் காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா மேபி ட்ரை அண்ட் டூ தட். அப்படி இல்லைன்னா ஓகே, ஒரு சீசன் ஐ டோன்ட் திங்க் என்னோட புக்ஸ்ல சேஞ்ச் ருத்ராஜ் கெய்க்வாட். கோ ஃபார் நியூ கேப்டன். இஃப் இட் டசன்ட் ஒர்க் in the 2027 season, go for a new captain, searching for a new captain in the 2028 season. அது யாரும் வேணா இருக்கலாம். மேபி இப்ப ஹர்திக் பாண்டியா வந்தா so be the case. அப்படி இல்லாட்டினா a new captain in the auction also. இல்ல நீங்க சஞ்சு சாம்சன் அந்த at that point in time நீங்க யோசிக்கிறீங்க, மைண்ட் மாறிடுச்சுன்னா அப்போ கூட ஓகே. பட் அதர்வைஸ் என்ன கேட்டீங்கன்னா I will go with ருத்ராஜ் கெய்க்வாட் for one more season. ஒரு சீசன் கொடுத்து பார்ப்பேன். நான் பாத்தீங்கன்னா இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனி ஒன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் சைக்கிள் முடிய போகுது. அடுத்த ஐபிஎல்லுக்கு வந்து ஒரு மினி ஆக்ஷன் தான் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் கேப்டன்சி டு சம் ஒன், ஓவர் பர்டன் ஹிம் வித் வாட் எவர் கேப்டன்சி ப்ரொவஸ் ஹி ஹஸ். அப்படி நான் பண்ணக்கூடாதுங்கிறது கண்டிப்பா நினைப்பேன். ஸோ இந்த ஒரு சீசன் நான் ருத்ராஜ் கண்டினியூ பண்ணிட்டு ப்ராபப்லி ஐ ஹேவ் சம் கான்வர்சேஷன் ஆஸ் அ கோச். இந்த மாதிரி இப்படி நீங்க ஒழுங்கா 3 சீசன் ஒரு சைக்கிள் கொடுத்துருக்கோம், நீ எதுவும் பண்ணல, உனக்கு வேணுங்கிற பிளேயர் நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பா ஐ வாண்ட் டு ட்ரை அவுட் சம் ஒன். ஸோ இன்ட்ரெஸ்டட் நாங்கள் இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிறது நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். பட் அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி ஏர்லி, பிகாஸ் நம்ம ஒரு டிசம்பர் வரையும் நம்ம நவம்பர் வரையும் வெயிட் பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு 3 months தான் நமக்கு இருக்கு. ஸோ ஒன் தட் இஸ் தென் வில் ட்ரை டு ஃபிகர் அவுட் யாரு ட்ரேட்ல வராங்க, யார் வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் வி ஹேவ் காட் அ வண்டர்ஃபுல் டிஸ்கஷன். ஸோ இது வந்து உண்மையிலே தோனி தான் வர போறாரா, இல்லை அஸ்வின் வர போறாரா, இல்லை எல்லாரும் அலறதை விட தாண்டி ஹேவன் பகதானி வந்து ஒருவேளை நல்லா பண்ண போறாரா அப்படிங்கிறத வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. பட் இப்போ நம்ம இன்னொரு சூப்பரான விஷயமும் பேச வேண்டியிருக்கு. அது வந்து விமென்ஸ் கிரிக்கெட். அதாவது மென்ஸ் கிரிக்கெட் வந்து T20 வேர்ல்ட் கப்ல சூப்பரா ஜெயிச்சப்ப விமென்ஸ் கிரிக்கெட் குவாலிஃபை கூட ஆகலன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மென்ஸ் கிரிக்கெட் இருங்க மென்ஸ் கிரிக்கெட் T20 கிரிக்கெட்ல சம சொதப்புனப்போ இங்க விமென்ஸ் கிரிக்கெட் லார்ட்ஸ்ல சூப்பரா ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் ஒன் ஆஃப் டெஸ்ட் வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நடக்கும்போது 270 ரன்கள் வித்தியாசத்துல நம்ம விமென்ஸ் கிரிக்கெட் வந்து லார்ட்ஸ், அதாவது கிரிக்கெட்டின் மெக்கா அழைக்கப்பட்ட லார்ட்ஸ்லயே இங்கிலாந்து தோக்கடிச்சு சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் மெயின்லி வந்து அந்த போலர் 5 விக்கெட் எடுத்தது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ யுவர் அப்சர்வேஷன். இல்ல நான் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன். 2 விஷயம் நான் பேச விரும்புறேன்.
இந்தியா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் சைடு அஸ் அ விமன் சைடு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க, ஏறி மிதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியா இது வரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 11 டெஸ்ட் மேட்சஸ்ல 7 ஜெயிச்சிருக்காங்க, 3 டிரா, ஒரே ஒரு லாஸ் தான். அதுவும் இது வரையும் ஒரு ரெக்கார்டு என்ன ஷாக்கிங் பார்த்தீங்கன்னா சீமிங் கண்டிஷன்ஸ். நம்ம இந்தியா டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆண்டர்சன் வந்து கோலியை டான்ஸ் ஆட வைப்பாரு. அதே கண்டிஷன் விமன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல தோத்தே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ராடினரி வின். அதுவும் லார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் மேட்ச் ஆஃப்டர் 142 இயர்ஸ் விமன்ஸ் டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா வில் விஷ் தம் ஆல் த பெஸ்ட். இதோட இந்த சீரீஸ் நம்ம காம்ப்ரஸாக கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லா நேயர்களும் நம்மளோட இணைஞ்சிருங்க. அதே மாதிரி நம்மளோட ரோஹித், வெங்கட், யக்னேஷ் இணைவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரீஸ், ரொம்ப ஒரு ஹியூமிலியேஷன் இப்போ வாங்கியிருக்கோம் இங்கிலாண்டோட. ஆனால் அது வந்து T20மா, இது வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வராங்க. இங்க பாத்தியா நாங்க 4 சிங்கத்தை உள்ள வச்சிருக்கோம். சும்மா ஒன்னே இந்த எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா 3 அடி வாங்கிட்டு திரும்ப அடிப்பார். அந்த மாதிரி இந்தியா வந்து இப்படிதான். நான் இது எப்போதுமே நம்ம அருண் ப்ரொடியூசர் சொல்லுவார் இப்படி பண்றேன்ட்டு. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ராகுல், பும்ரா இதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த வீக் வந்து நம்ம எல்லாருமே இணைவோம். ஸோ இந்த இதை வந்து இது பண்றது. ஸோ டியூஸ்டேல இருந்து இந்தியா இங்கிலாந்து 1 டே நடக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தொடர்பை அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ இத்துடன் விடைபெறுவது. just to add on Soumya, like இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ஒரு கொஸ்டினோட நான் முடிக்க விரும்புகிறேன். ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டினோட என்னைக்குமே ஒரு மேட்ச் ரெக்கார்டை வச்சு ஒரு சோஷியல் மீடியாவோட அழுத்தத்தை வச்சு ஒரு பிளேயரை பெருசாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறேன். ஜெமைமா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த ODI வேர்ல்ட் கப்ல விளையாடின அந்த ஒரு நாக் சூப்பர் நாக், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவங்களுடைய மதம் காரணமா அந்த ஒரு நாக்கை மட்டும் வச்சு அவங்கள பயங்கரமா கொண்டாடி இப்ப வர ஜியோ ஆட்ல கூட எல்லா பிளேயரும் விட்டுட்டு ஜெமைமா பத்தி பேசினாங்க, தீப்தி சர்மா பத்தி கூட பேசல, மேன் ஆஃப் த சீரிஸ் ஆஃப் வேர்ல்ட் கப். ஆனா அந்த ஜெமைமா இந்த ஒரு டோர்னமெண்ட்லயும் புஷா 2 இன்னிங்ஸ்ல, ஒரு இன்னிங்ஸ்ல 33, ஒரு இன்னிங்ஸ்ல 3. வேறஸ் தீப்தி சர்மா சூப்பரா விளையாடி ஒரு 50 போட்டாங்க, ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்தாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் ஒரு நல்ல 78+ ஒரு 50+ ரன்ஸ் அடிச்சாங்க. கோஷ் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. நம்ம ஸ்மிருதி மந்தனா எக்ஸலண்டா 2 இன்னிங்ஸ்மே 50+ ரன். யாஷ்திகா ஒரு செஞ்சுரி. ஸோ இந்த பிச் கண்டிஷன்ஸ்ல ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு விமென்ஸ் ஃபார் நம்மளுடைய தலையை நிமிர வைத்ததற்காக. அண்ட் வி வில் ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் த 1 டே சீரீஸ். ரோஹித் நல்ல எக்ஸ்பர்டிஸா பேச, சௌமியா நிறைய டீடைல்ஸோட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. ODI சீரீஸ்ல கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம். நான் யாரை நம்புறேனோ இல்லையோ, செம்ம ஃபார்ம்ல இருக்கிற KL ராகுல் நல்லா ட்ரை பண்ணார் IPL. அவர் மேல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. அண்ட் ரோகாவும் சூப்பரா விளையாடுவாங்க நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வியூவர்ஸ் எங்களோட தொடர்ந்து பாருங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான ஒப்பீனியன்ஸோட நாங்கள் திருப்பி வரப்போறோம். அதுவரை நன்றி.